ஒத்த நம்ப தலைமாரியா வேணும். நான் என்ன பண்ணா? நீ என்ன பண்ணல? நீ என்ன பண்ணல? நீ என் தந்தவனுக்கு என்னடா பாவம் செய்தாய்? என் தந்தவனுக்கு என்னடா தீங்கு செய்தாய்? என் அப்பாவை கொல்லவனுக்கு எப்படிடா வலு வந்தது? அப்பாவை நான் கொன்னா? ஆமா, நான் எப்படி கொன்னா? பால் விஷம் கலந்து என் தன்றை கொண்டுட்டா பாரு. பாலில் வித கலந்து இந்த பாவி நான் கொன்னா? எனக்கு பாலில் டீ தூள் கூட கலக்க தெரியாது. இந்த பாவிய விஷத்தை கலந்துருப்ப எந்த புண்ணாக்கு தூளுங்க சொன்ன அந்த கதையை. பாலில் விஷம் கலந்தது நம்பலாம். 4 மினி ஆகி போச்சு. உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட காலம் யார் தெரியுமா? யாரு? ஐயாம் நானே. ஐயோ, என்ன போடு அப்பாடா பாடு. அஷ்டடா. என்ன கமால் கேட்டுது? டேய், என்ன அஷ்டடா? யாரு? இந்த இந்தி காட்சி. இன்னும் ஆனை வந்தா இந்த இந்தி காட்சி இந்த ஜப்பான்காரன் அடிச்சிருப்பான். இந்த அமெரிக்காக்காரன் சொல்லிக்கிறான். ஏய், உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. நீதிமன்றம் சென்று இந்த நிரூபிக்கும் தகுதி. ஏய், ஆமா, பா. ஆமா. நீதிமன்றம் சென்று அவன் அண்ணன் என்னை காட்டி கொடுக்க போகிறாயா நீ? தர்மத்தின் வாழ்வுதனை சூத்து கவ்வுமா. ஏய், அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவரும் முன்பாக என்னை பத்தி என்னடா சொன்னாவா? இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டார். எச்ச இலை நாய் நக்கன இலை. உன்னை எச்ச இலைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, என்ன நாய் நக்கன இலைன்னு சொன்ன தகுமா? ஓ, என்ன எச்சாலும் சொன்னா கூட பரவாயில்லையா? இவரு நாய் நக்கன சொன்னது இவர் கௌரவம் கொஞ்சம் போச்சு. ஏன்னா அவர் 8 படி ஜமீன்தார் இல்ல அவரு. என்ற கண்ணு பேசுற. ஏய், அண்ணனை காட்டி கொடுக்க போகிறாயா? இனி முத கொண்டு இந்த நாட்டில் ஒரு இடமே கிடையாது. ஏய், அது என்ன துணிவு கொண்டா? ஏறி வர பணம் வாங்க மாட்டேன், புடிக்க முடியும் ஏடிஎம் கார்டு. அவ்வளவு பெரிய சபையில ஒரு பொம்பளை உட்காந்து பேசணும், அப்ப பேசத்தானே? ஏன்டா ஆம்பளை இந்த மாதிரி பேசுறேன்னு? மூச்சு விட்டுனா அவளை மூத்துல பேச்சுப்ப. இனி முத கொண்டு இந்த நாட்டு இடமே. ஏய், சொல்லு, எப்போது இப்பேற்பட்ட வேலையை செய்தாலும் இந்த நாட்டிலே இடம் கிடையாது. தலை காட்டக்கூடாது, காட்டக்கூடாது. நாய் நக்கனால சொல்லுயா? யார் எச்சல? யார் எச்சல? ஒரு சிங்கத்தை பார்த்து என் கண்முன்னே சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்க ஐயா யாரு? நானு, அவரு, நானு கிடையாது. நான் தான் வாயில, அவர் தான் கையில. நான் வாங்கறது அவங்களுக்கு தெம்பாக்குது. பாட்டு பாடுறாங்க, பாட்டு 4 மணிக்கு பாட்டு. யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உன் கரத்திலே ஓட்டை கொடுத்து வச்சு அட்டும் போறியா? அம்மா, வாழ வழி இல்லாத நமது நாட்டுக்கு ஓடி வந்தான். உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதம்மா. பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னரை கொண்டு விட்டு வழி உன் மீது சேர்த்திருக்கிறான். போல மரத்துக்கு இப்பேற்பட்ட நிலைமையா நடக்க வேண்டும். வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ
அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் அம்மா. இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம், அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில என் புழு நின்றுமோ, அவன் என்ன போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா, சிக்கன் சாப்பிட்டு சுச்சி போவா மாசம் 93 ஜாட்டியை எடுக்கிறார். இப்போது முளகாட்ட பாச வெடிக்க போகிறது. பார்த்தா ஒரு பேச்சு, ஆளை பார்க்கல ஒரு பேச்சு. நான் சொல்றேன்ப்பா, நான் அனுப்புறேன்ப்பா. அடி பண்ண மாட்டேன் ஆடுறான் பாத்தியா? நீ நல்லா இருப்பியடா. ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல், ஒரு பெண் என்று பாராமல் இப்படி மாபெரும் சபையில சாட்டை கொண்டு பேசுறான்னு அந்த பாவிதான் மனசாட்சியில் அது இப்படி எல்லாம் செய்யறான். யானு ஒரு வார்த்தை தட்டி கேட்க மாட்டியாடா? அட பாவி, நான் உதவாங்கலாம். நாட்டு காவல்காரர் பஞ்சு மெத்தையிலே படுத்த உறங்க வேண்டிய உன்னை அறவன் காட்டுக்கு அடித்து துரத்த சொல்லியிருக்கிறாரே. யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை பாருங்கம்மா.